எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சுபமுகூர்த்த நாள் 14/12/2025. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மதியம் 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. குளிகை நேரம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. மேற்கு சூலம், இன்னைக்கு வந்து மேற்கு திசையை பார்த்து போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூலம், அதனால வெள்ளம் கொஞ்சம் சாப்பிட்டு போறது சிறப்பு. இன்றைய திதி தசமி திதி. நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மதியம் 12:06 வரை. பின்பு சித்திரை நட்சத்திரம். யோகம் சௌபாகியம் நாம யோகம் மதியம் 2:48 வரை. பின்பு சோபனம் நாம யோகம். கரணம் பனிசை கரணம் காலை 9:28 வரை. பின்பு பத்திரை கரணம். சந்திராஷ்டமம் கும்ப ராசி சதய நட்சத்திரத்திற்கு மதியம் 12:06 வரை. பின்பு புரட்டாதி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: கடகராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சந்திர பகவான், விருச்சிக ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், தனுசு ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை பர்மனன்ட் மார்க்கரை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தி உங்களோட மணிக்கட்டில் எழுதுங்க. நார்மல் பேனால யூஸ் பண்ண வேண்டாம். பர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்றதா ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா நீங்க எழுதக்கூடிய நம்பர் இந்த மாதிரி பளிச்சுன்னு நல்லா அழுத்தி உட்காரணும். அதனால பேனா போட்டு அழுத்தலாம் கூடாது. ஏன்னா இங்க நாடி துடிப்பு இருக்குல்ல, அதனால கவனமா தான் இருக்கணும். ஓகேங்களா? இதோட பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை பாசிட்டிவா நீங்க நினைச்சுக்கிட்டு எழுதுனா நிச்சயமாக இந்த கோரிக்கை நிறைவேறும். இந்த நாளும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளா அமையும். மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 88. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 80. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 10. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 14. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. இது காமனான ராசி பலன் தான். உங்களோட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டம்ங்கிறது ஒளிஞ்சிருக்கு, அதிர்ஷ்ட தேவதைங்கிறது ஒளிஞ்சிருக்கிறாங்க. அந்த நம்பர் வேணும்னா கீழே உள்ள நபர்கள் தொடர்பு கொள்ளுங்க. நம்ம இந்த ஜோதிட குறிப்பில் இந்த மாதம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். நேத்திக்கு சிம்ம ராசிக்கு பார்த்தோம். இன்னைக்கு சிம்ம ராசியோட தொடர்ச்சியா தான் பார்க்க போறோம். இந்த சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறாங்க, செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க, புதன் பகவான் இருக்கிறாங்க, சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. இந்த 4 கிரகத்தையும் குரு பகவான் வக்ரகதியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு பேர் புகழ் தெய்வ அனுகிரகம் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? நிறைய தந்திர வித்தைகள் செய்வாங்க இந்த சிம்ம ராசி இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும்.
பல கலைகளை வந்து வித்தைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தெரிவிக்கிற மாதிரி அமைப்புகள் வந்து ஏற்படும். தெரிவித்தல்ங்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் வருது. ஏன்னா சிம்ம ராசி அரசியல் வந்து பல உத்திகளை வந்து வித்தியாசமான ஒரு அணுகுமுறை வந்து கையில் எடுப்பாங்க. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் நல்ல புத்திசாலியாகவும் தந்திரசாலியாகவும் பல விஷயங்கள் வந்து சிம்மராசி வந்து கை எடுக்கும். ஆனால் இருந்தாலும் அதை வந்து செயல்படுத்தி வெற்றி அடைய முடியுமா அப்படின்னா, ஒரு சைடு குரு பகவான் பார்ப்பாரு, ஒரு சைடு சனி பகவான் 10ஆம் பார்வையா பார்ப்பாங்க மார்ச் மாசத்துக்கு பிறகு. ஏன்னா தேர்தல்ங்கிறது ஏப்ரல்ல தான் வரப்போகுது. அப்போ மார்ச் மாசத்துல வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் அங்க போயிருவார் 8ஆம் இடம். இவங்க எவ்வளவுதான் மந்திரம் தந்திரம் வித்தைகள் எல்லாமே இது பண்ணாலும் இந்த 2 கிரகத்தோட போட்டி வந்து கொஞ்சம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் அந்த அரசியல் இருக்கிறவங்களோட ஜாதகப்படியும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி படியும் சில மாற்றங்கள் வந்து நடக்கலாம். ஓகேங்களா? இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகளால் லாபம் வந்து ஏற்படும். அப்போ குழந்தைங்கிறது வந்து ஒரு 50 வயசுல ஒருத்தர் சிம்ம ராசி இருந்தா அவங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 20 வயசு 25 வயசுல இருப்பாங்க. அப்ப சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளால் ஆதாயம் வந்து ஏற்படும். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் அதிகமாக ஏற்படும். குழந்தைகளுக்கு ஆன்மீக நாட்டம் வந்து ஏற்படும். இப்போ இதுல வந்து சிம்ம ராசிக்கு புதுசா திருமணம் ஆயிருந்தா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் தாமதம் வந்து ஏற்படும். ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தாலும் புதிய மெத்தடுக்காண்டி வந்து நீங்க வந்து ட்ரை பண்ண வேண்டாம். இந்த ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் தடை தாமதம் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த சிம்மராசியில பிறந்தவங்க தொழில் செய்யறதா இருந்தா பாட்டனார் மூலம் உதவி கிடைக்கும். அப்ப பாட்டனாருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சொத்தை வந்து வித்து முதலீடா பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அல்லது அந்த பூர்வீக இடத்துக்கு கொண்டு போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி அமைப்புகள் வந்து ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி சிம்ம ராசியில பிறந்தவங்க அவங்களோட குழந்தைக்கு வந்து திருமண அமைப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக உண்டு. குழந்தைக்கு வந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும். ஓகேங்களா? இப்ப ஆண் வந்து சிம்ம ராசியா இருந்தா மனைவிக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு, அதே மாதிரி மனைவி சிம்ம ராசியா இருந்தா தன் கணவரான ஆணோட வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். செலவுகளை தவிர்க்க முடியாது. ஓகேங்களா? செலவு வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஏன்னா இங்க சனி பகவான் 7ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் ஒரே டைம்ல வந்து பயணங்கள் ஆகிட்டு இருக்கனால அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு. உங்களோட வாழ்க்கை துணை அப்படின்னா இப்ப ஆண் வந்து சிம்ம ராசினா மனைவி எடுத்துக்கணும், மனைவி சிம்ம ராசினா ஆணை வந்து எடுத்துக்கணும். இதுல 2 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்க கொஞ்சம் மந்தத்தன்மையா இருப்பாங்க, சோம்பல் அதிகமாக இருக்கும், வயதான தோற்றமா தெரிவாங்க. அதாவது வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பக்குவத்துல வந்து பாத்தீங்கன்னா 40 45 வயசு மாதிரி இருக்கும். இப்ப சிம்ம ராசியில பிறந்தவங்க திருமணத்துக்காண்டி பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதுல பார்க்கும் போதே அந்த வரனோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 30 வயசு ஒரு ஆணா இருந்தா அது 35 வயது காட்டும், 35 வயது மாதிரி காட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து 25 வயசு பையனா கூட அது 28 வயசு மாதிரி அந்த ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கும் அவங்களோட தோற்றத்துக்கும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உங்களோட வாழ்க்கை துணையை வந்து கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க. இந்த ஆண்டு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பொய் சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த கால நிற்பாங்க. அதிகமா அவங்க வந்து வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு வந்து உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும். அல்லது உங்க வாழ்க்கை துணைக்கு வந்து வேலையில வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். காதல் திருமணம் சிம்ம ராசியில உள்ளவங்களுக்கு காதல் திருமணம் வந்து கை கூடும். காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அப்படின்னா கை கூடும். ஓகேங்களா? அதே மாதிரி சிம்ம ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க மனைவி குடும்பத்தால் லாபம், ஆணா இருந்தா மனைவி குடும்பத்தால் லாபம், பெண்ணா இருந்தா கணவர் குடும்பத்தால லாபங்கள் வந்து உண்டு. ஓகேங்களா? இவதுல வந்து தொழில் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா தொழிலுக்காண்டி பயணங்கள் அதிகமா போயிட்டே இருக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறார். ஓகேங்களா? அவர் 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல திதிசூனியத்துல வேற இருக்கிறனால அவர் வந்து பயணங்கள் அதிகமா மேற்கொள்வாங்க. அது வேலை விஷயமாக தொழில் விஷயமாக இருக்க மாதிரி வரும். இடமாற்றம் ஏற்படும். இப்ப சிம்ம ராசியில இருக்கவங்க புதுசா வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பேர்ல வாங்காதீங்க. அது வந்து நிலைச்சு நிற்காது, அந்த இடத்த விட்டு வெளியில போக வச்சிரும். ஓகேங்களா? உணவு தொழில் அல்லது திரவ பொருள் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான காலங்கள் தான் உண்டு. பார்ட்னர்ஷிப்ல நிறைய பேர் வந்து தொழில் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல வந்து தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். உங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அதை நீங்க மேற்கொள்ளலாம். உங்க வீட்டுக்கு அருகில் ஜோசியரை போய் சந்திச்சு அதை வந்து அதை வந்து ஏற்படுத்துங்க. ஏன்னா உங்களோட ராசிக்கும் பார்ட்னரா வரக்கூடிய நண்பரோட ராசிக்கும் எல்லாம் ஒத்து போகணும். ஓகேங்களா? நம்ம பார்ட்னர்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வைக்க கூடாது. ஏன்னா பார்ட்னர்னு சொல்லி கல்யாணத்துக்கே நம்ம அவ்வளவு பொருத்தம் பாக்குறோம். அப்போ ஒரு தொழிலுக்கு பார்ட்னருங்கும் போது அவங்க ஜாதகம் கம்பல்சரி வேணும். 2 ஜாதகத்துக்கும் உண்டானபடிதான் அமைப்பு இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த கூட்டு தொழில்ங்கிறது நிரந்தரமா இருக்கும். இல்லைன்னா பாதியிலே பிச்சுட்டு போயிடும். ஓகேங்களா? உங்க குழந்தைகளால் லாபம் ஏற்படும்.
கோவில் சொத்துக்கள் மூலம் லாபம் உண்டு. இந்த கோவில் சொத்துன்னா என்ன சார் அப்படின்னா, அந்த காலத்துல கோயிலோட சொத்து நிலத்தை வந்து குத்தகை கொடுப்பாங்க. அதுல ஈடுபடுறவங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும். ஓகேங்களா? அப்ப நெல்லு பண்றாங்க, கரும்பு, வாழை இது மாதிரி போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஈல்டு நல்லா இருக்கும். அந்த கோயில் சொத்து மூலம் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரத்துல இருக்கிற குருனாவே கோவில் சம்பந்தப்பட்டது, லாபம் அங்கதான் இருக்கு. அதனால வந்து கோவில் சொத்துனால கொஞ்சம் அதிகப்படியான லாபங்கள் வந்து ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செலவு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக செஞ்சுட்டு இருப்பீங்க உங்களுக்காண்டி. ஓகேங்களா? உங்களுக்காண்டி சுயமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு செலவு அதிகப்படியான செலவுகள் வரும். அதே மாதிரி நல்ல தூக்கம் வந்து நல்லா வரும். ஏன்னா 12ஆம் அதிபதி 10ல வந்து உச்சம் பெற்றிருக்கிறதுனால தூக்கமும் நல்லா இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். நம்ம நேத்திக்கு இன்னைக்கு சிம்ம ராசியை பத்தி பார்த்துருக்கிறோம். நாளைக்கு மாணவர்கள், அரசியல், திருமணம் பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். இந்த நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள் கூறி பிரபஞ்சத்திடமும் அடியேனும் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.